துள்ளாத மனமும் துள்ளும் கதையை கேட்டுட்டு தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி என்ன சொன்னார்? ட்ராக் சுரேஷ் சார் தான் சௌத்ரி சார்கிட்ட கொண்டு போய் விட்டார். விடும்போதே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. அருமையான கதை, நான் ஒரு வருஷமாக நான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு கரெக்டான ஃபைனான்சியர் கிடைக்கல சார், இந்த கதையை நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா உங்கள்கிட்ட பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் கொடுத்தேன். சேர்த்தாரு. என்ன ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கதை சொல்லு அப்படின்னாரு. என்னடா பண்ணுறது, 10 நிமிஷத்தில் எப்போ சொல்லுன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் சொன்னேன். நெகட்டிவ் கிளைமாக்ஸ் சொன்னேன். சௌத்ரி சார் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. லைனு நல்லா இருக்கு, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக கதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இல்லை சார், பாசிட்டிவ் கிளைமாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல் கதை சொல்லுங்கள், நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு 1 வீக்கில் கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். கேட்டோன்னா பயங்கர சிரிப்பு. சௌத்ரி சார் ரொம்ப சிரிக்க மாட்டார், ரொம்ப சிரிச்சாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்போ நான் பழவந்தாங்கல் இருந்தேன். அப்போ என்னை பிடிக்க முடியல அவரால். அப்புறம் அந்த பாபாலட்சுமணன் மேனேஜரை விட்டு தான். அப்போ என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அவங்க இங்கே ரூமுக்கு போகிறதில்ல. அதை கண்டுபிடிச்சி பாபா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பிடிச்சிட்டு போனார். எங்கேயா போனேன், சௌத்ரி ஒரு வாரமாக உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படின்னா. அப்புறம் போய் பார்த்தேன். எங்கேயா போனேன், உன்னை தான் டெய்லி ஆஃபீஸ் வர சொன்னேன்ல, அவர் சொல்லலை என்கிட்ட. கதை பிடிச்ச சந்தோஷத்தில் ரொம்ப நல்லா இருக்கு, கூப்பிட்றேன்ட்டு போயிட்டாரு. சரி எப்போ கூடுவான்னு தெரியல. அப்போ தான் ஃபோனுக்குன்னு எதுவுமே இருக்காதே சார். குத்து மதிப்பாக இவன் அங்கே இருப்பான், இவன் அவனை போய் பிடிச்சி வாங்கிறது தான் பிடிப்பாங்க. ஸோ அது மாதிரி டெய்லி வா ஆஃபீஸ்க்கு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டார். அப்படி தான் ஆரம்பிச்சது அந்த விஷயம். விஜய்க்கு எப்போ கதை சொன்னீங்க? விஜய்க்கு வந்து சார் தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் 2-3 பேர் ட்ரை பண்ணார் சார். அப்போ வந்து அவர் நினச்ச ஆர்டிஸ்ட்டும் கதையை வேணான்ட்டாங்க. வேணான்ட்டாங்க. அதில் சார் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஏன்னா இந்த கதையை வேணான்றாங்க அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ அருமையான கதையை மிஸ் பண்ணுறாங்க. முரளி சார். அப்புறம் வந்து இப்போ விஜய்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிட்டு அப்புறம் விஜய் சார் வர சொன்னார். போய் பார்த்தோம், அவர் சொன்னார். அப்புறம் விஜய் சார் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னாரு. இவர் வந்தோடனே சார் நல்லா இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு. மறுநாள் ஒருத்தர் ஏதாவது பார்த்தியா இதை கூப்பிட்டாங்க இல்லையா, சரிவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு திருப்பி கிளம்பி போயிட்டார். இப்போ எஸ்எஸ்சி வந்து பிரசாத்தில் ஏதோ ரெக்கார்டிங்கில் இருந்தார். அவர் சௌத்ரி சார் நானும் போனோம். சௌத்ரி சாரை பார்த்தோன்னா அவர் என்ன நேற்று பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டாப்புல, நல்லா இருக்கு என்ன இங்கே வந்து இல்லை ஒன்றும் தெரியல. அப்போ ஏதோ பேக் பெயின்னு சொல்லிட்டு பென்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருந்தாங்க. விஜய் அட்மிட் ஆகியிருந்தாப்புல. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அம்மாவும் விஜய் இருந்தாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து சிரிச்சிட்டு சொன்னாப்புல. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ அங்கே இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜய்க்காக இந்த கதையில் ஏதாவது மாற்றங்களை பண்ணீங்களா? ஆமாம், நான் வந்து இப்போ எனக்கு அதில் ஃபைட் வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நான் 2 ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருந்தேன். கதை சொல்லும்போது அது விஜய் சார்கிட்ட சொல்லலை. நான் அவர் என்கிட்ட கேட்டது எனக்கு 2 ஃபைட்டு வேணும்னாரு. எனக்கு சிரித்தேன். நான் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார் இருக்குது, நான் உங்ககிட்ட கதை சொல்லும்போது சொன்னேன். பார்த்தீங்களா மறக்கிறீங்களா, எங்கெங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் கரெக்டாக சுச்சுவேஷனை சொன்னேன். அதான் தேவைப்படுது இருக்குது, வாங்கி நல்லாயிருக்காங்க, அதுதான் சொன்னார். வேறு எதுவும் சொன்னார். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார்? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர்ஸ் வச்சு பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தான் வந்து ஒரு டைரக்டர் ஓகே பண்ணுறாரு. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு ஐயோ இவன் சரியாக பண்ணணுமேங்கிற பயம் அவருக்கு இருக்குது என்னை விட. இப்போ நான் போய் பண்ணணும்னு நினைக்கிறதை விட ஐயோ இவன் நல்லா பண்ணணுமே, இல்லைன்னா சொதப்பிடுவானே, புது பையனாச்சு அப்படிங்கிற பயம் அவருக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். அங்கே போய் உட்காந்துருப்பார். நான் வந்து இங்கே ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டரையும் நடித்து பார்த்துட்ருப்பேன். நவரவே மாட்டார். அங்கே போய் சேர் போட்டு உட்காந்து நான் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து இங்கே என்ன பண்ணீங்க, அதாவது பண்ணிக்காமீங்க அப்படிம்பார். அப்போ தான் நமக்கு தெரியுறாங்க வந்து நம்மளை தான் பார்த்துட்டு இவர் தனியாக எங்கே என்னமோ உட்காந்துருக்காரு நம்ம அடிச்சுட்டு போனால் அங்கே உட்காந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பார் இவர். அப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி பண்ண நல்லா இருக்குது, அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசில் ஏற்றிட்டு பண்ணுவார். ஸோ நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவார், நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார். நம்ம சொல்கிறது அவர் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா கூட நான் அப்படி நின்றுருப்பேன். என்ன யோசிக்கிறீங்க, இங்கே வாங்க அப்படிம்பார். என்னது இல்லைங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது இது நீங்கள் பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்னு பாரு. அப்புறம் நான் வந்து பண்ணி காமிச்சேன்னா இதை சொல்ல வேண்டியதுன்னு
அப்படிம்பாரு. ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இது என்னடா இது வேறு கொஞ்சம் எமோஷன் கம்மியாகவோ அதிகமாகவோ சொன்னால் கொஞ்சம் திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுங்க அப்புறம் நான் போய் பண்ணி காமிப்பேன். ஓ இதுக்கு இவ்வளோ எமோஷன் அதை நடிப்பார், அதை நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து விஜய் சார் கிடைச்சாருன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். அந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிம்ரன் வந்து அப்போ வந்து பயங்கர கிளாமர் ஆகிட்டாங்க, நிறைய கிளாமராக படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌதி சார் என்கிட்ட கேட்டார், யார் இந்த படத்தை ஒரு ஹீரோயின்? சிம்ரன் தான் பட்டான். ஏய் இவ்வளோ நல்ல கதையை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளாமராலடா ஆடுது, அதை போய் கேட்குறேன். இல்லை சார் அந்த உங்களுக்கு சாரி கீரி கட்டி பண்ணோம்னா ரொம்ப வந்து காம்பேக்டான ஒரு எல்லாம் மாற்றலாம் சார், நல்லா பண்ணுவாங்க சார். அப்படியா, சரி உனக்கு கான்ஃபிடென்ட் தான் பண்ணிக்க அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி கதை சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி சிம்ரனுக்கும் போய் ரெசிடென்சியில் தான் வச்சு கதை சொன்னேன். ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு சிம்ரன். அதுவும் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப வந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சார். ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு வந்து இதே மாதிரி நான் அதை பண்ணணும், எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஹீரோ விஜய், தயாரிப்பாளர் சௌத்ரி இவங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? விஜய் சார் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார், பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். விஜய் சாரை விட சேசி பயங்கர ஹாப்பி, ரொம்ப சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷத்தில் குதிக்கலை அந்த மாதிரி ஒரு. ஏன்னா படம் நல்லா வருதுங்கிறது தெரியும், பட் இவ்வளோ எமோஷனும் சென்டிமெண்ட்டும் சேர்ந்து. ஏன்னா ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே வந்து சார் ஃபஸ்ட் ரீல் பார்த்தவங்க இப்போலாம் வந்து ஒரு ரீலாக தானே பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் ஃபஸ்ட் ரீல்னால் 20 பேர் செகண்ட் ரீல், 30 பேர் தேர்ட் ரீல். க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்குது ரீரெக்கார்டிங்குள்ளே. அது என்னடா இவ்வளோ க்ரௌடு வருது பார்த்து சார் அவங்க மியூசிஷியன்லாம் சொல்லி க்ரௌடு ஏற்றி ரீரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே அவ்வளோ க்ரௌடு இருக்கும். கிளைமாக்ஸ்க்கெல்லாம் குமிச்சிட்டாங்க சார் தேட்டரில். என்ன கிளைமாக்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு நிற்கிறேன். ஸோ அங்கேருந்தே இது பெரிய ஒரு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அந்த படம் வந்து யாரை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜோல்ட் ஆகும் அந்த டைமில். இப்பயுமே பார்க்குறாங்கங்கிறப்ப அது அந்த டைமில் பெரிய ஜோல்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிட்டார் விஜய் சார். அந்த படத்துடைய வெற்றி உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்தது என்ன? எனக்கு வந்து இன்னைய வரைக்கும் அதுதான். நானும் எத்தனையோ படங்கள் இட்டு கொடுத்துருக்கேன், பார்த்தோன்னு சொல்லுவாங்க சார் துலாதமானம் ஏன்டா ஆமாம் சார் நிறைய படங்கள் நானும் இட்டு கொடுத்துருக்கேன், நிறைய நல்ல படமும் பண்ணியிருக்கேன். பார்த்த உடனே அவங்க கேட்கும்போது துலாதமானம் இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2K வந்து அப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்குமோ அதுதான் நமக்கு தெரியும். இந்த வேலை என்ன வந்து தேக்கலாங்க நீங்கள் தானே, சூப்பர் சார் நல்லா பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு படம் சார் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பேக் அவங்க போக மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. நானும் சொல்ல மாட்டேன் சார், ஏன்னா ரொம்ப நாளாக இந்த துலாதமானம் கேட்டு இதுலேருந்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஒரு 3 மாதம் கழிச்சு வரேன், சார் துலாதமானம் துண்ணு நீங்கள் தான் பண்ணீங்களா? சொல்லவே இல்லையே சார் நீங்கள் அப்படிம்பாங்க. அந்த வகையில் எனக்கு இன்னைய வரைக்கும் அதுதான் சார், அது ஒரு பேஸாக நிற்கிறது அந்த படம். பெண்ணின் மனதை தொட்டு கதையில் முதல்ல விஜய் நடிக்கிறதா இருந்ததா? அது சார் தான் பண்ண வேண்டியது, அது என்னமோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அது ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் 2 படங்கள் அந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஒரு ரீமேக் படம் வந்தது, அந்த படமும் எனக்கு மிஸ் ஆகி போச்சு. பிரபுதேவோட அந்த படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? நான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஃபேனாக பிரபுதேவாவுக்கு ரொம்ப ஃபேன். எனக்கு டான்ஸ்னால் அவரோட டான்ஸும் அந்த ஆரம்ப இன்ட்ரோடெலாம் எனக்கு அப்படி ஒரு ஃபேனாக இருந்தேன். அப்போ அந்த படம் பண்ணும்போது ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவரை வச்சு. அப்போ போயிட்டு இப்படி நில்லுங்க பிரபு, இப்படி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏதோ போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் அவருக்கு. இந்த மாதிரி நில்லுங்க, அந்த ஹீரோயினோட அப்படி இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு நிறைய செலக்ட் பண்ணி வச்சுக்குவேன் ஃபோட்டோ ஷூட். அப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தி படத்துலேருந்து எடுத்து இதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அது இப்படி போயிட்டாப்புல. ஏன்னா இந்த போஸ்டெல்லாம் பார்த்து இப்படி போகிறாப்புலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி வேணும்னு கேட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்தாரு பாருங்க, ஃபோட்டோ ஷூட்லேயே நான் அவுட்டு. அப்புறம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரோட பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா மாட்டேஜ் சாங், கண்ணுக்குள்ளே உன்னித்தின் கண்ணமாக சாங் இருந்தது. அந்த சாங் வந்து யாரை மாஸ்டராக போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரபு மாஸ்டர் கேட்டேன், நீங்களே எடுங்க இல்லை அப்படின்னாரு. சார் எனக்கு 2வது படம் தான் எனக்கு அது. சார் சின்ன மாட்டேஜ் எடுத்திருக்கேன் நான், ராஜி மாஸ்டர் வரலன்னு சொல்லிட்டு தொடுத்துடணும் எடுத்தேன் நான், இந்த பொண்ணு குளிக்கிறதெல்லாம். பட்டு இது ஃபுல் சாங் எடுக்குதுன்னா கொஞ்சம் பயம். இல்லை நீ எடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம என்ன சீனாக சொன்னாலும் அந்த சாங்காக மாற்றிடுவார் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சீனாக தான் சொல்லுவேன் நான். சார் ரொம்ப அந்த இடத்துல அப்படி பார்த்துட்டே இருப்பேன் ஒரு கோயிலை. என்ன இல்லை சார், இல்லை யாரோ ஒருத்தன் தேங்காய் உடைக்கிறான், இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கப்போ ஆளை காணவங்கள சூப்பர்
போயிட்டார் அங்கே தேங்காய் பொறுக்கிறதுக்கு. அது அழகாக வந்து மாண்டேஜஸில் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் கேமராமேன் மணிகண்டன், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டு அவர் எனக்கு மாண்டேஜஸ் சாங் எப்படி எடுக்கிறதுங்கிறத ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அந்த படத்தில் பிரபுதேவும் அவருடைய அண்ணனான ராஜுவும் சேர்ந்து ஆடின நடனம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. எங்கே அந்த ஐடியா உங்களுக்கு பிறந்தது? ராஜ் மாஸ்டர் தான் வந்து அதில் வந்து டான்ஸ் மாஸ்டரு. பிரபு ஆடிட்டு இருப்பாப்புல, அவங்க அப்பா வந்துட்டாப்புல. 2 பசங்க ஆர்டர் பார்த்தா இல்லை ஏதாவது 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை மாதிரி தெரியல, வந்து அப்படியே வரப்பார். மாஸ்டர் உள்ள டேய் நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப ஒரு குழந்த மாதிரி இருப்பார் சுந்தர மாஸ்டர். அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்துடுவாங்க. ராஜ் மாஸ்டரும் பிரபு மாஸ்டரும் ஆடுறாங்களே, இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒரு 2 நாள் வந்து கட் பண்ணியே போயிட்டே இருக்காப்புல ராஜ் மாஸ்டர். நல்லா வருது. இது மணி வந்து பிரபு மாஸ்டரோட ரொம்ப ஃப்ரெண்டாச்சே. 3ஆம் நாள் வந்தோடனே என்ன பிரபு இப்படி கட் பண்ணி நீ எவ்வளோ தூரம் போவ, சிங்கிள் ஒன்று வையே அப்படின்னோடனே டப்புன்னு உள்ள பார்த்தா ராஜி வரா அப்படின்ட்டு எங்கேயோ மேலேருந்து குதிச்சு இங்கே வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி அப்படியே போய் சைக்கிள் ரிக்ஷாவிலேருந்து குதிச்சு திரும்ப மாடி மேலே ஏறி அதுலேருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் குதிச்சு திரும்ப வந்து மொத்த பேரும் ஆடுற மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் கம்போஸ் பண்ணிட்டாப்ல சார். ஒரு ஷாட் எடுத்தாலே எனர்ஜி லெவல் போயிடும். கிட்ட 6 டேக்காக என்னமோ போச்சு. அதே எனர்ஜியில் ஆடி அதை ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ எனர்ஜி லெவலுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் பிரபு மாஸ்டர். வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் அந்த புஷ்பா கதாபாத்திரம் எப்படி உருவாச்சு? அது ஆக்சுவலாக அந்த கதையை முடிச்சிட்டோம் சார். நாங்கள் கதையை வந்து மகாபலிபுரம், ஊட்டியில் 2 தடவை ஊட்டிக்கு நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவேன். வெளியில் யாருக்கும் தெரியாது நான் பண்ணிட்டு இருக்க வேலை. ஏதோ நாங்கள் போகிறோம் ஷூட்டிங் போயிடுறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரைட்டர்ஸ்லாம் அழுதுருவாங்க சார். ரைட்டர்ஸ்லாம் அழுதுருவாங்க. மாற்றி இதை எழுதி முடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு நிம்மதியாகவே இருக்க முடியாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். காமெடியும் அந்த ஸ்கிரிப்டும் மாத்திரம் வந்து என்ன டைலாக் போட்டாலும் என்ன பார்த்தாலும் இப்படி வந்து சிரிச்சுட்டு போவதுனா அங்கே ஒருத்தன் வரான், ஒரு கேரக்டர் புதுசாக வரான், அது வரான் இது வரான்னு சொல்லி மாறி நமக்கு வந்து நிறையா சேஞ்சஸ் வரும். ஸோ அப்படி சேஞ்சஸ்லாம் பண்ணி முடித்து அப்பா ஷூட்டிங் போகலான்னு சொல்லி வந்து நிற்கும்போது அரவிந்தன் சொல்லிட்டு நம்ம ரைட்டர் வந்து ஆனால் எங்கள் ட்ராமாவில் ஒரு சீன் ஒன்று இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம தான் கதையை முடிச்சிட்டேன் அண்ணா என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாவில் ஒரு சீன் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்குங்கிற காமெடி சொல்கிறார் சார். நான் உளுந்து சிரிக்கிறேன். ஏன்னா நான் நிப்பாட்டிட்டீங்க 2 அவ்வளோதான் வைக்க முடியும்ல, 2 நிமிஷம் தான் வைக்க முடியாது, அதுக்கு மேலே வைக்க முடியாது, அவ்வளோதான் வேணாம் அவ்வளோக்கு மேலே வைக்க முடியாது. ஆனால் வைக்க முடியாது, ஏன்னா ட்ராமாவில் இன்டர்கட் பண்ண முடியாது. இது அப்படியே போய் 2 நிமிஷத்தை சொன்னோம்னா சபையில் சொன்னோம்னா வேணான்னு சொல்லிடுவானுங்க. ஆனால் இது வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் இருக்கிற ஒரு காமெடின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லி 1 வீக் நான் யார்ட்டையும் சொல்லலை. அண்ணாட்ட வந்து சொல்லிடாதீங்க, என்ன இதை நான் வச்சுக்க போகிறேன், திரும்பவும் ட்ராமா போடாதீங்க, இந்த ட்ராமாவை வேறு ஏதாவது ட்ராமா போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் உட்காந்து யோசித்து அந்த பாம்பு போடுற மேட்டர்லாம் கூட அதில் அடிஷனல் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சபையில் சொன்னேன். நான் அந்த 500 கோடி மேட்டர்லாம் கொஞ்சம் லிங்க் பிடிச்சி இந்த கதை இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம், ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் இந்த இதை வைக்கலாம், எந்த பிளேஸ்மெண்ட் வைக்கலாம்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லி அதில் அப்படி லீடு கொடுக்கலாம். அதை உடனே பிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு. ஆனால் ஓரளவுக்கு லீடு இருக்கணும் அவங்களுக்கு. அந்த லீடு மாத்திரம் இல்லாமல் சொன்னோம்னா டம்மியாக சொன்னோம்னா எல்லாம் அலுப்பட்டுட்டு வேணாம்பாங்க. இந்த லீடு காமெடி எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு வாழைப்பழத்தை ஊற்றி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டோம்னா பார்க்கலாம் அப்படின்னா ஓகே ஆகிடும். அது அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க நல்லா தானே பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே ஆகிடுச்சு இது அப்படின்னா அது ஓகே பண்ணி அது கடைசி வரைக்கும் எழுதவே இல்லை அவங்க. கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லி இன்டர்கட் தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த பக்கம் 6 மணி காமெடி போயிட்டுருக்கப்போ அந்த பக்கம் ஹீரோ போலீஸ் இதை தேடி அலைஞ்சிட்ருக்கான், ஒரு பக்கமும் இவனை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. 4 கட்டு சுற்றி வருது. ஸோ ஒரு கட்டும் எந்த இடத்துக்கிட்ட வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது அலட்சியமாக போய் ஷூட் பண்ண முடியாது. எந்த ஸ்பாட்டில் எந்த இன்டர்கட் வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உட்கார வச்சு திரும்பவும் வந்து நாளான்னைக்கு ஷூட்டிங்கு இன்றைக்கி ரூம் போட்டு உட்காந்துருக்கோம் சார். அந்த ஒரு சீனுக்காக ரூம் போட்டு உட்காந்து திரும்பவும் அந்த சீனை ஃபுல்லாக எழுதி இன்டர்கட்லாம் எங்கெங்கே வரணுங்கிறத நோட் பண்ணி கொடுத்து அப்படி பர்ஃபெக்டாக போய் ஷூட் பண்ணி 2 நாள் சார் அது ஷூட் பண்ணோம். 2 நாள் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 17 நிமிஷமாக 15 நிமிஷமாக இருந்துச்சு. இந்த அளவு வரவேற்பு பெறும் அதுன்னு நினச்சிங்களா?
நல்லா இருக்கும்னு நினச்சேன். இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ பெருசாக வந்து வரவேற்பு போகிறோங்கிறது நான் எதிர்பார்க்கல. நல்லா வருங்கிறத நினச்சேன் நான். இந்த ஜானர்லேருந்து முழுசாக மாறுபட்டது நீங்கள் உதயநிதியோட பண்ண படம். ஆமாம் 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 ஆமாம். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றியது? அவர் நல்ல ஹியூமர் சென்ஸ் சார். பயங்கரமான ஹியூமர் சென்ஸ். என்னையே வாருவார்னு வருவார். ஸ்பாட்டில் அவர் அடிக்கிற காமெடிக்கு நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அவர் வந்து யோகி பாபுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. யோகி பாபு ஆக்சுவலாக வந்து யோகி பாபு அதுக்கு முன்னாடியே 2-3 படம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக எனக்கு யோகி பாபு வந்து பண்ண படங்களை நான் அந்த பீரியடில் நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் அவர் எங்கேயும் ஓரமாக நிற்க வச்சு அந்த பக்கம் நில்லுங்க இந்த பக்கம் நில்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எனக்கு இவர் பண்ணுற காமெடி என்ன ஸ்டைலுன்னு தெரியல. ஆள் வேலை கரண்டு முட்டாக இருக்கிறாரு. என்னடா சொல்லிட்டு நிற்கிறேன். சூரிக்கு அவருக்கு ஏதோ சீன் வருது, இவருக்கு நான் டயலாக்கே கொடுக்கல. இந்த பக்கம் சூரி ஏதோ பேசியிருக்காரு, டப்பு டப்புன்னு ஒரு கவுண்டர் வருது. என்னடா சூரியே ஷாக் ஆகி பார்க்குறான். டமால் டமால் வருது, எல்லாம் உழுந்து சிரிக்கிறானுங்க. எங்கேருந்துடா அந்த கவுண்டர் வருதுன்னு பார்த்தா யோகி பாபு. யாரா என்ன சொன்னேன், ஏன் சார் இது வந்து அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சார் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சேன் பாபு. அந்த சீன்லேருந்து பிடிச்சி திரும்ப உதய் சார் கூட மறுநாள் ஒரு காம்பினேஷனில் ஒரு சீக்வன்ஸ் லவ் போர்ஷனில் இந்த பொண்ணு இந்த வெயிட்டை தூக்கி அடிச்சு விடுவான் மூஞ்சில். அந்த சீனை போட்டு 2 பேரும் காம்பினேஷனில் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 1 ஹவரில் முடிக்க வேண்டியது 2 மணி நேரம். ஒரே ஒரு டீசன் யோகி பாபு டைலாக்கு இவர் உழுந்து சிரிக்கிறார். இவரால் கவுண்டர் கொடுக்க முடியல, சிரிப்பு வந்தது. ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சார் இந்த பையன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு அந்த பையன் அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், பாபு நல்லா வருவார் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக உட்காந்து நம்ம கூட பாபு கூட சூரி கூட உட்காந்து எல்லாமே பேசி சூரி அவருக்கும் நல்ல ஒரு இது இருக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவரு கூட உட்காந்து நைட்டில் சீன் பேசுகிறது, காமெடினா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் உதய் சார். அந்த வகையில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தீபாவளியிலே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார் சூரி. அதில் பார்த்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தீபாவளியில் வந்து சுசீந்திரனுக்கும் சூரிக்கும் நல்ல சிங்க்கு. பரோட்டான்னு காமெடி அது வந்து இதில் வெண்ணிலா காமெடி கூட. ஆமாம், அதில் தான் தீபாவளி தானே அவருக்கு பெருசாக பேர் வந்து. அது தீபாவளியில் நான் வச்சது தான் அது. அது எடுக்க முடியல நல்ல. அப்படியே தீபாவளியிலேருந்து தீபாவளியில் அவன் சூரிக்கு தான் வச்சுருந்தேன் நான். அதை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இவன் சுசீந்திரன் படம் பண்ணும்போது, சார் அந்த காமெடியை நான் எடுத்துக்குவேன், நான் வைக்கவா அப்படின்னு. கெடுக்காம விடா அப்படின்னேன். நல்லா போய் நல்லா பண்ணியிருந்தாப்புல, சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாப்புல. அந்த இதுலேயே 2 பேரும் பயங்கர சிங்க்கு. அதில் இது பண்ணாப்புல. அப்புறம் வெள்ளக்கார இது மணங்குத்தி பறவை பண்ணும்போது சூரி கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி வாங்கிட்டு இருந்தாப்புல. 2 ரூபாயா என்னமோ வாங்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு அவ்வளோ கொடுக்கறதுக்கு இது இல்லை. சரி எத்தனை நாளுக்கு 2 ரூபா 4 ரூபாய் 4 நாளைக்கு 5 நாளைக்கே 2 ரூபா ஏதோ பேசி வேறு கேரக்டருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் சூரியை. இது வந்து த்ரோ அவுட்டாக போகிறதுனால இது 10-18 நாள் வரும். படம் பூரா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படியும் 5 ரூபா 6 ரூபா கேட்பாப்புல. இது வேணாம், நமக்கு வேறு கேரக்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு காமெடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போனோம். இந்த சீனில் அந்த ஆள் வரலங்கிறதுக்காக இந்த டீ கடையில் அந்த பொண்ணு வீட்டை தேடி அலைவாங்க. அப்போ போய் டீ கடைக்காரன்ட்ட போய் அந்த கேட்குறது. இவரும் இவர் சிவகார்த்திகேயன் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு சீக்வன்ஸை சொல்கிறேன். சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் குழப்புன்னு குழப்பி அந்த சீக்வன்ஸை வேறு மாதிரி மாற்றுறாங்க. என்னட்டு எனக்கே தலை சுற்றி போய் நீங்கள் பேசி முடிங்க போயிட்டு நான் ஓரமாக போயிட்டேன். நான் எதிர்பார்த்ததோட அந்த சீன் வேறு மாதிரி வந்துச்சு. சூப்பர். நான் கன்சீவ் பண்ணியிருக்கிறத வந்து இவங்க 2 பேரும் பேசி அதை மாற்றி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. வேறு மாதிரி பண்ணோன்னே எனக்கு என்னடா அது, நான் ஒரு சாதாரண சீனை இப்படி நல்ல சீனை மாற்றுறாங்களே அப்படின்னா சூரியை மாற்றி தனியாக கூட்டிகிட்டு போய், இப்போ உனக்கு பேசுகிற சம்பளம் தான், ஆனால் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பரவாயில்லையா, உனக்கு சீன் நல்லா வரணும்னா அண்ணா எதுனாலும் ஓகேண்ணா பண்ணுறேண்ணே, எனக்கு இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, இந்த ட்ரெண்டு பிடிச்சிருக்குண்ணே சொல்லி அவனை ஒத்துக்கிட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போட்டு வந்தது தான் மனவந்தி படம். த்ரூ அவுட்டாக வந்தாப்புல ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் சூரி. அதுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே எனக்கு நல்லா பார்க்கல. அஜித் எப்படி பண்ணாங்க? ரொம்ப டீசெண்டான ஒரு பர்சன்னா அஜித் சார் தான். ரொம்ப வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதர். பந்தாலாம் இருக்காது. அவர் வர்றதும் உருவமாகவும் பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம் ஏது வேணும் அது மாத்திரம் தான் கேட்பார். மற்றபடி அங்கே நடக்கிற அரசியல் பாலிட்டிக்ஸ் இது அது லோக்கல் நியூஸுக்கு எதுலையுமே தலையிட மாட்டாங்க. வந்த லைட் மேன்லேருந்து அத்தனை பேருக்கு கை கொடுப்பார். கை கொடுத்துட்டு வருவார். அவங்களோட ப்ரொஃபஷனை அழகாக பார்ப்பார். ஒரு வேலையை பார்ப்பார். ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. இப்போ அந்த மாதிரி தான் இருப்பார்.
ஒரு நல்ல மனிதன் சார், ரொம்ப அற்புதமான மனிதன். அந்த படம் உருவான காலகட்டத்தில் அஜித் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருந்தார். இந்த டைமில் வந்து இந்த கதை அஜித்துக்கு சூட் ஆகுமா மாற்றலாமா அப்படின்னு ரவிச்சந்திரன் உங்களை கேட்டபோது இல்லை நிச்சயமாக இந்த கதை சூட் ஆகும்னு எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படி வந்தது? ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது சார். ஸ்கிரிப்ட் மேலே வந்து ஒரு பர்ஃபெக்டான கான்ஃபிடென்ட் இருந்தது. ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்டு தான் நிற்கும். நீங்கள் என்ன தான் வந்து ஆக்ஷன் மூவி அந்த மூவின்னு போயிட்டே இருந்தால் கூட ஸ்கிரிப்ட் வேலிடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஓடிட்டோன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதுதான் நடந்தது. ஸோ அதில் ரவி சார் ஹாப்பி ஆகிட்டார். நீங்கள் அடுத்து அஜித்தோட இணைந்து இன்னொரு படம் பண்ணீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட வெற்றி தான். இந்த படத்தோட வெற்றி தான். ராஜா படம் பண்ணுறதும் இந்த படத்தோட வெற்றி தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆக்சுவலாக அது வந்து நிக்காஸ் சக்கரவர்த்தி சார் தான் கேட்டார் கதை. அஜித் சார் வந்து அஜித் சார்கிட்ட வேறு ஒரு கதை சொன்ன ஆக்ஷன் கதை, அது இது வேணாம் எனக்கு வேறு ஏதாவது பண்ணுங்கன்னாரு. அதுக்குள்ளே இந்த கதையை வந்து நான் சரி இவர் வேணான்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த கதையை எடுத்துகிட்டு வேறு எங்கேயோ போயிட்டு இருந்தேன். நிக்காஸ் சார் நீ எங்கே அதை தூக்கிட்டு போகிற இங்கே வா அப்படி கூப்பிட்டு போயிட்டு இந்த கதை நல்லா இருக்குது இதை போய் சொல்லு சார்ட்ட அப்படின்னா. அப்புறம் இதை போய் சொன்னேன் இது நல்லா இருக்கு அதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாப்புல. இல்லை கொஞ்சம் ரொம்ப லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு, நான் ஏற்கனவே ஒரு லவ் ஸ்டோரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், ஒரு ஆக்ஷன் பண்ணலாமேன்னு தான் உங்களுக்கு அதை சொன்னேன். இல்லை இதை பண்ணு அப்படின்னாரு. ஸோ இதுவும் விருப்பப்பட்டு பண்ணதான் இந்த படமும் நல்லா வந்தது சார். சமீபத்தில் உங்களுடைய வெள்ளி விழாவில் பேசும்போது கூட ஜெயம் ரவி உங்களை அப்படி பாராட்டி பேசினார். அவரோட தீபாவளி படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? ரவியே சொல்லிட்டாப்புல என்னை பற்றி எல்லாமே. நான் வந்து எதிர்பார்க்கல. ரவிகிட்ட வந்து ஒரே ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னேன், ரவி தெரியாதனமாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சு மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது மானத்தை காப்பாற்றுன்னு சொன்னேன், வந்துட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதன். எனக்கு ரவியை விட அவங்க அப்பா வந்து எடிட்டர் மோகன் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே 3 பேருமே அவர்கிட்ட அடிக்கடி உட்காந்து ஃபோனில் பேசுறது, அதை பண்ணுமா இதை பண்ணுமா இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா அப்படின்னு. இன்றைக்கி போய் உட்காந்தாலும் 2 மணி நேரம் அவ்வளோ படங்கள் கலெக்ஷன் அவர் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ரவி வந்து ரொம்ப நல்ல பையனாகவும் ரொம்ப அறிவு சார்ந்த ரொம்ப டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருப்பாப்புல ரவி. எல்லா விஷயமும் தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும், டெக்னிக்கலி எல்லாமே தெரியும் அவருக்கு. ஸோ டைரக்டர் யார் என்ன ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் நடந்தால் கூட அவர் கண்டுபிடிச்சிருவாப்புல. ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு யார் சொன்னது, நீங்கள் கதை சொல்லும்போது சொல்லலையே. இல்லை ரவி அவன் சொன்னாலாம் காதில் வாங்காதீங்க சார், நீங்கள் சொன்னது தான் சார் கரெக்டாக இருந்துச்சு, மாற்றாதீங்க சார் அது அப்படின்னு நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுவார் அவர். இப்போ யாரோ ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். கரெக்ட். அதை நம்ம போய் மாற்றி சொன்னோம்னா எதுக்கு இதை மாற்றுறீங்க நீங்கள், இல்லை ரவி இது கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு அவன் சொன்னதெல்லாம் மாற்றாதீங்க, நீங்கள் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு, இதை பண்ணுங்கள் சார் அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் நம்மளை ரொம்பவும் இவர்கிட்ட மெட்டீரியல் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்மளை வந்து ரொம்ப கொண்டாட ஆரம்பிப்பார். அந்த அளவு ஸ்கிரிப்டில் கவனம் செலுத்துவார் சார், ரொம்ப கவனம் செலுத்துவார், உச்சமாக செலுத்துவார். என்னென்ன எமோஷன் வேணும், ரொம்ப நல்ல வெரி குட் ஆர்டிஸ்ட். நான்லாம் 2-3 தடவை தனியாக போய் அழுதுட்டேன் இந்த ஆள் நடிக்கிறது பார்த்து. அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சார் அவர். வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணுவார். நான் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு, என்னடா இருந்தாலும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர், வெரி குட் பெர்ஃபார்மர். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் லிங்குசாமியோட எப்படி இருந்தது அனுபவம்? லிங்குசாமியும் நானும் நல்ல நண்பர்கள். ஸோ அப்போ அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் லிங்குசாமிகிட்ட. பாலாஜி சக்திவேல் லிங்குசாமி எல்லாருமே இந்த யூனியன் மூலியமாக ரொம்ப நல்ல நண்பர். இந்த ஃபஸ்ட்டு படத்துலேருந்து மேரேஜுக்கெலாம் வந்திருக்கிறாரு. அவர் விக்ரமன்ட்ட ஒர்க் பண்ணார், நான் பார்த்திபன் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், இல்லை இந்த படத்தை நானே பண்ணுறேனே அப்படின்னாரு. அப்போ அவர் ப்ரொடியூசர் ஆகலை, பீமாவை ஏதோ ஒரு படத்தை பேசிகிட்டு இருக்காரு, விக்ரம்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப நானும் சரி பண்ணுறதா தான் பண்ணுங்க, இல்லைங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அவர் வந்து ஆர்யாவை தான் வந்து ஹீரோவாக சொன்னார். அப்புறம் ஆர்யாட்ட கதை சொன்னால் ஆர்யாவுக்கு வந்து கதை பிடிக்கல, எனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டார். ஆனால் அவர் ஷாக்கு. நான் ஆர்யாவை பண்ணுவார்னு தான் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், வேறு யார் சார் கொடுக்க போகிறா, அவர் ஆர்டிஸ்ட் இருந்தால் தானே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நானும் பார்க்கலாம் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே போய் காசு சொன்னால் மோகன் சார் ஓகே பண்ணிட்டார். ஆக்சுவலாக வேறு ப்ரொடியூசர் தான் மோகன் சார் சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி லிங்குசாமி வந்து என்னை கூப்பிட்டு கதை கேட்டார், அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, ஆர்யா பண்ண மாட்டேன்டாப்பில், நீங்கள் பண்ணுங்களா. இல்லை ஐயோ நான் சொல்லிட்டேனே, இப்போ இவரும் வந்து சிடியா யாரோ ஒரு பெரிய கம்பெனி தான் மோகன் சார், இது மோகன் சார் சொல்கிறது தான் அப்படின்னாரு. சரி நம்ம அதுக்குள்ளே போய் லிங்க் மறுநாள் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் ஓகே பண்ணிட்டேன் இல்லைங்க, ஆனால் சார் வேறு ப்ரொடியூசர் சொல்கிறாரு அப்படின்னா. ஐயோ ஓகே பண்ணிட்டியா, நான் வந்து அவரே வந்து மோகன் சார்கிட்ட உட்காந்து நானே பண்ணிடுறேன் சார் இந்த கதையை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மோகன் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 டேரக்டர் வந்து உட்காந்து கேட்குறீங்க, உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த டெக்னீஷியனுக்கு மோகன் சார் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. 2 பேரும் சின்ன பசங்க வந்து கேட்குறீங்க,
நம்பி கொடுக்குறேன், கரெக்டாக பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி லிங்குசாமியும் ரொம்ப நல்லா பண்ணார் அந்த படத்தை. என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பண்ணி நல்லா பண்ணார். அவருக்கும் அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.